ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குரூஷேக்குரிய பேசிக் திங்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூஷேனா உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ குரூஷே அப்படின்னா நார்மலாக இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் ஒர்க்கு தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி செஞ்ச திங்ஸ் தான். ஸோ இது வந்து பிக்கச்சு. ஸோ அதே மாதிரி பேக்ஸாக இருக்கட்டும், பவுச்சஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். அது போக நார்மலாக எப்பயுமே இருக்க கிளாசிக் கிரானி ஸ்கொயர், அது போக மாடர்னாக இருக்கிற கிரானி ஸ்கொயர், இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேருந்து நிறையாவே ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இல்லை அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஃப்ளவர்ஸில் நார்மல் ஃப்ளவர்ஸ், அது போக பவுச் மாணிக்கும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு காயின் பவுச் நான் மேக் பண்ணது, மேலே பட்டன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஏர்பாட் போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பில்லோஸாக இருக்கட்டும், அமிகுமி டாய்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குரூஷேல நம்ம என்ன விஷயம்னாலும் செய்யலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்குரிய பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானதுதான். அப்படி இல்லைன்னா நம்ம கீ செயின்ஸ்க்கும் நம்ம வந்து அதில் ரெடிமேடாகவே நம்ம செய்யலாம். ஸோ பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க இந்த மாதிரி டால்ஸுமே மேக் பண்ணலாம். ஸோ பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நார்மல் ஷாப்ஸில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்குரிய திங்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? பேசிக் திங் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து த்ரெட்டு தான் தேவை. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் வந்து நம்ம நார்மலாக கிடைக்கிற உள்ளன் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து திக்னஸ் 3mm இல்லைனா 3.5 அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ த்ரெட்டு நார்மலாக உங்களுடைய ஷாப்ஸ்லேயே இருக்கும். இல்லைனா பட்டன் ஸ்டோர்ஸில் எங்கே கேட்டிங்க அப்படின்னாலும் உள்ளன் த்ரெட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த த்ரெட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரூஷேக்குன்னு யூஸ் பண்ணுற நீடில்ஸ். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெட்டல்லையும் நீடில் இருக்கும். இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ் வச்ச மாதிரியும் நமக்கு வந்து நீடில்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த நீடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீடில் வந்து நம்ம மேலே இருக்க அந்த ஹூக்கோடைய சைஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன த்ரெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீடிலே போதுமானது தான் குரூஷேக்குரியது. அப்படி இல்லைன்னா இதில் அதுக்குரிய சைஸ் வரும். ஸோ இந்த பார்த்தீங்களா, இது ரெண்டும் கொஞ்சம் ஓரளவு சேம் சைஸ். நம்ம அந்த சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன நீடில் வித்தியாசம் இருக்குன்னா, கொஞ்சம் க்ரிப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குரூஷே யூஸ் பண்ணும்போது அந்த நீடில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கையில் வந்து வலி இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் பெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சிலிக்கான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெயின் இருக்காது, அதுக்காக சுத்தமாக வராதுன்ட்டு இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பெயின் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீடில்ஸ்க்குரியது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஒரு 2 பார்ட்டாக அப்படின்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற நீடில். ஸோ பிளாஸ்டிக் மணி தான் இருக்கும். இதில் 2 சைஸ் அவைலபிளாக இருக்கும். இது ஒன்று, இதே மாதிரி ரெட் கலரில் இருக்கும் என்கிட்ட ஸ்மால் சைஸ். அது என்கிட்ட இப்போ எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. ஸோ இதில் கொஞ்சம் சின்ன சைஸாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீடில்ஸ் நமக்கு வந்து நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பெரிய நீடிலாக. ஸோ அந்த மாதிரி நீடில்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் குத்துனீங்கனால உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடில்ஸ் நம்ம சொன்னோம்ல, அதுலேயே ரொம்ப சின்ன சைஸும் ஹூக்ஸும் இருக்கும். ஸோ இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பொடி பின்னாக இருக்கும் மேலே உள்ள அந்த இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பீட்ஸ் வச்சு போடுறதுக்கு. ஸோ சில பேர் அந்த ஜமிக்கி அப்படி இல்லைன்னா பாசி அதெல்லாம் வந்து உங்களுடைய குரூஷே ஒர்க்கில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் உள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர்ஸ். ஸோ ஸ்டிச்சோட கவுண்டிங்ஸ் வந்து நிறையா வரும். பேக்கோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஏதோ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டிச் போட்டதும் நீங்கள் அதில் ஒரு ரவுண்ட் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டர்ன் பண்ணி நீங்கள் பண்ணலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா தேவையில்லை. அது போக கொஞ்சம் மார்க்கர்ஸ்.
ஸோ இது வந்து பின் ஷேப்லேயே இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ரீ ஷேப்லேயே இருக்கும். ஸோ இந்த இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லைன் ஸ்டார்ட் ஆகுது, எங்கனக்குள்ள எண்ட் ஆகுது, ஸோ அந்த இதை பாயிண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம். ஸோ இது வந்து நீடில் சேஃபர். ஸோ இது தேவையில்லை. இதெல்லாம் நிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் நமக்கு இப்போ வந்து இதில் தேவையில்லை. ஸோ இது எல்லாமே ஒரே கிட்டில் நமக்கு வந்துடும். ஸோ அந்த சிலிக்கான் பேஸ் நீடில், இந்த நீடில் எல்லாமே சேர்த்து, ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே கிட்டில் வந்துடும். கிட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிட்டுக்குரிய லிங்க்கை வந்து அந்த ஐ பாக்ஸில் பின் பண்ணியிருக்கோம், அதில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இந்த திங்ஸ் இருந்தாலே போதுமானதான். ஹூக்கு, த்ரெட்டு, ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த நார்மல் நீடில் மணிக்கே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் நீடில், இதுவே போதுமானது பேசிக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இது எல்லாமே நார்மலாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே கிடைக்கிறது தான். ஸோ இந்த திங்ஸ் இருந்தாலே போதுமானது. நார்மல் பேசிக் ஸ்டிச்சஸை வச்சே நீங்கள் எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக நான் ஸ்டார்டிங் பேசிக் ஸ்டிச்சஸ் பழகினதை வச்சு பண்ணது தான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா இனிமேலும் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பேசிக் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி போக்கிமானும் நம்ம வந்து நிறையா செஞ்சுருக்கோம், 2-3 பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸும் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. க்ரூஷே பற்றி ஃபர்தராக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.